வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சினிமாவை விட சீரியலுக்கு தான் அதிக மவுஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அதில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் தான் வந்துட்டு இப்போது ட்ரெண்டிங்காகவும் ஃபேமஸ் ஆகிட்டும் வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலுக்கும் இன்னொரு சீரியலுக்கும் வந்துட்டு காம்படிஷன் ஹெவியாக போயிட்டுருக்கு. சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் அப்படின்ட்டு எல்லா சேனல்களையும் பார்த்தீங்கன்னா சீரியல்களுடைய அணிவகுப்பு வந்துட்டு நிறைய இருந்துகிட்டே வருது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் கிட்டத்தட்ட 18 சீரியல் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. எப்போவுமே வந்து இது வரைக்கும் 49 வாரங்களில் பார்த்தீங்கன்னா சன் டிவியோடைய சீரியல்கள் தான் வந்துட்டு டாப் 5 இடத்த வந்து பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கு. சன் டிவிக்கு வந்து ஈடு கொடுக்குற மாதிரி விஜய் டிவியில், ஜி தமிழில் இதில் வர்ற சீரியல்களும் வந்துட்டு டஃப் கொடுக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா புது சீரியலில் கொண்டு வராங்க, புது கதைக்களமாக அமையுது, மக்களும் அதை விரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ ட்ரெண்டிங்காக போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சீரியல் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு புதிய சீரியல்கள் வருது. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா அன்னம், ஆடுகளம், எதிர்நீச்சல் 2, ராகவி இந்த சீரியல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சன் டிவிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா தனம், பூங்காற்று திரும்புமா, ஐயனார் துணை அப்படின்ற புது 3 சீரியல்கள் வந்துட்டு தொடர்ந்து வரப்போகுது. அதே மாதிரி ஜி தமிழ்லையும் கெட்டி மேளம், அதுக்கு அடுத்ததா மனசெல்லாம் இந்த மாதிரி சீரியல்கள் வந்துட்டு புதுசாக வரப்போகுது. ஆனால் வரப்போகிற புதிய சீரியல்களால் வந்துட்டு டிஆர்பி ரேட்டிங்கில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதா அப்படின்றத வந்து அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்க்கலாம். நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு உங்களுடைய ஃபேவரட்டான சீரியல் எது அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.